ஸ்டாக் மார்க்கெட் தினம் ஒரு தகவல் பிகினர்ஸ் சீரீஸ் எபிசோட் 4. புல் மார்க்கெட் மற்றும் பேர் மார்க்கெட்னா என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம். புல் மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பங்குச்சந்தை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே சென்றால் அதனை புல் மார்க்கெட் என்று கூறுவார்கள். உதாரணம், நிஃப்டி 22,000 25,000 வரை தொடர்ந்து உயர்ந்தால் அது புல் மார்க்கெட். பேர் மார்க்கெட் பங்குச்சந்தை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து கொண்டே சென்றால் அதனை பேர் மார்க்கெட் என்று கூறுவார்கள். உதாரணம், நிஃப்டி 25,000 22,000 வரை தொடர்ந்து குறைந்தால் அது பேர் மார்க்கெட். ஏன் புல் மற்றும் பேர் என்று பெயர் வந்தது? புல் தாக்கும்போது தனது கொம்பை கீழிருந்து மேலே தூக்கும் மார்க்கெட் அப். பேர் தாக்கும்போது தனது கையை மேலிருந்து கீழே அடிக்கும் மார்க்கெட் டவுன். குறிப்பு: புல் மார்க்கெட்ல பல முதலீட்டாளர்கள் லாபம் பெறுவார்கள். பேர் மார்க்கெட்ல பயம் அதிகரித்து விற்பனை அழுத்தம் அதிகமாக இருக்கும். முடிவுரை: மார்க்கெட் ஏறினால் புல், அதாவது புல்லிஷ். மார்க்கெட் இறங்கினால் பேர், அதாவது பேரிஷ். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டின் அடிப்படை மொழி. இது போன்று தினமும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.